ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்க வேண்டிய சூப்பரான ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா இதில், அதாவது ஐஃபோனில் வந்து எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் எஸ்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2020 மாடலு. இதில் வந்து இது அப்டேட் வந்து இதில் செம்மையாக வரும். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதோட விலைக்கும் இது விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 9000 ரூபா தான் சொல்கிறோம். அதே மாதிரி 128 ஜிபி இது. ஸோ 128 ஜிபி பேட்ரி ஹெல்த் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தரமான ஒரு பேட்ரி ஹெல்த்தாக இருக்குது. 77 இருக்குது பேட்ரி ஹெல்த்து. 77 128 ஜிபி பிளாக் கலரு. ரொம்ப டென்ட்டு கிராட்ச்லாம் கிடையாது. டிஸ்பிளே எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ சர்வீஸ் போகாத ஒரு தெளிவான ஒரு மொபைலை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 9000க்கு கொடுக்குறோம். ஸோ 9000ன்றது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிமட்ட விலை தான் இது. ஏன்னா ஐஃபோனில் எஸ்சி வந்து உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஃபோனுங்க. கிட்டத்தட்ட ஐஃபோன் 8 மாதிரியே இருக்கும் பார்வைக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்லாம் வந்து செம்மையாக இருக்கும். மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா தரமான மொபைலு. ஸோ இது ஐடியா இருக்கா பாருங்கள். 9000 ரூபா, 9000 ருபீஸு. அடுத்ததாக வந்து ஒரு மொபைல் வந்து பார்த்திங்கன்னா என்ன வித்தியாசமான மொபைலாக இருக்குது. OnePlusல வந்து கலர் தான், இதில் கலர் சூப்பராக இருக்குது. OnePlus 11 இது. OnePlus 11 5G மொபைலு, 12 ஜிபி ரேமு, 256 ஜிபி. இதோட விலை 28500 எனக்கு தெரிஞ்சு செம்மையான விலையாக தெரியுதுப்பா. OnePlus 11 இது 11R உங்களுக்கு வந்து எவ்வளோ போட்டோம்? 11R இருக்குது என்கிட்ட. 11R ரேட்டு அதில் இந்த இருக்குது அதான் 11R 27. இது 28500. உங்களுக்கு 11 விட 11R விட. ஆமாம், இதுவும் அதே தானே. இதுவும் அதே தான். 16 ஜிபி தான். 16 ஜிபி ரேமு, 256 ஜிபி ஸ்டோரேஜு. 16 ஜிபி ரேம்னாலே உங்களுக்கு கலரும் வந்து செம்மையாக இருக்குது. 28500 ஸோ போட்ட உடனே விற்றுரும் எனக்கு தெரியும். OnePlusல 11 16 ஜிபி ரேமு செம்ம ரேட்டுங்க. மிஸ் பண்ணிடுறாங்க. உடனே வாங்கிடுங்க. ஆனால் வாங்கிடுவாங்க. உடனே முடிஞ்சிடும் இதெல்லாம்.